ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம ஏலகிரிக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஏலகிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு மலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு போவாங்க. பட் நியர்பை சென்னை, பெங்களூர், சேலம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு எப்படியோ அந்த மாதிரி வந்து ஒரு ஏலகிரி மலைன்றது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மலை பிரதேசம். ஸோ இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 14 ஹேர் பெண்ட் இருக்குது. அதுவும் வேறு லெவலுக்கு ஒரு ஹேர் பெண்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒரு கிளைமேட்டை கொடுக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா மலையிலும் இருக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு க்ரீனிஷோடு இருக்கும். அதுவும் ஜூனுக்கு மேலே. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் பார்த்திங்கன்னா மழை வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ பனிமூட்டமாக மிஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், மலைசாரல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஏலகிரிக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 14 ஏர் பேண்ட் இருக்குது. அதுவும் முக்கியமாக வந்து இது 7வது ஏர் பேண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமானது. ஏன்னா 7வது ஏர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யுனிக்குன்னு சொல்லலாம். அங்கே தான் இன்னும் ஒரு வியூ பாயிண்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ எல்லாருமே அங்கே இன்னும் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோ ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து 7th ஏர் பேண்டில் தான் நல்லாவே இருக்கும். ஸோ அதை எல்லாமே பார்க்காத ஆளும் இருக்க மாட்டாங்க. அங்கே போனால் நின்றுட்டு போகணுன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாவேந்தர், பாரதியார், திருவள்ளுவர், இளங்கோ, கம்பர், அப்புறம் கபிலர், ஔவையார், ஆதியமான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு 14 ஹேர்பெண்ட் அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு பேரை வந்து வச்சுருக்காங்க. அதே சமயம் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பெங்களூர்லேருந்து ரைடர்ஸ் வீக்லின்னே சொல்லலாம், மந்த்லின்றத வீக்லி வந்து நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃப்ரைடே நைட்டு ஆர் சாட்டர்டே நைட் ஸோ மேக்ஸிமம் வந்து ரைடர்ஸ் இந்த ரோட்டில் பார்க்கலாம். ஸோ அரௌண்ட் ஒரு 7 to 8 மெம்பர்ஸ் வந்து பயங்கரமாக ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுன்னு ஒரு புல்லட், ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி ரைடர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஏர்பன் பென் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு ஒரு பீஸ்ஃபுல் மைண்டை க்ரியேட் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ரோட்ஸ் வந்து ரைடிங் வந்து நம்மளுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி சென்னை. ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒன் டே ட்ரிப் அப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏலகிரி வந்து அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஏற்காடு ரொம்ப லாங்கு. ஸோ அதை விட ரொம்ப கிட்ட இருக்கிறது. ஒன் டே ஒரு ட்ராவல், ஒன் டே ஒரு பட்ஜெட்டில், ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு ஸ்டே எடுத்து சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டே நல்லா தூங்கி இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல என்வரன்மெண்ட்டை பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்னால் அது ஏலகிரி மலைன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு சென்னையிலேருந்து வரவங்க மேக்ஸிமம் இது கிட்ட வந்துடுவாங்க. ஏன்னா ரொம்ப கிட்ட இது வெறும் 14 ஏர் பெண்டு தான். அரவுண்டு பொன்னேரி. ஸோ திருப்பத்தூரில் சேலத்துலேருந்து வரவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வந்துட்டு திருப்பத்தூர்லேருந்து பொன்னேரி பஸ் ஏறணும். ஸோ திருப்பத்தூர்லேருந்து பொன்னேரி வரவங்க ஈஸியாக அது பண்ணலாம். பட் அதை தாண்டி பெங்களூர்லேருந்து வரவங்க சேம் வாணியம்பாடி வந்துடணும். சென்னையிலேருந்து வரவங்களும் வாணியம்பாடி வந்துடுவாங்க. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி மலைக்கு பஸ் இருக்குது. பொன்னேரி வந்துட்டு அங்கேருந்து பஸ்ஸு மேலே ஏறலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரூட் பிளேஸு இதுதான். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர், அதுவும் லோக்கலில் இருக்கிறவங்க நியர்பை வந்து திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆலங்காயம் இந்த பிளேஸ்லலாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே ஃபேமிலியோடு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம்னா அது ஏலகிரி மலை தான். சும்மாவே ஸோ மைண்ட் ஒரு டிஸ்டர்பாக இருக்குது, ஸோ ஜஸ்ட் ஒரு ரைடு போகலன்னா அதுக்கு வர ஒரு பிளேஸ் வந்து ஏலகிரி மலை. அண்ட் அதே மாதிரி அங்கே மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ ஸ்மால் ரொம்ப பட்ஜெட்டில் இருக்கிற ஹோட்டல்லேருந்து ஹை லெவல் பட்ஜெட் வரையும் எல்லா விதமான ஹோட்டலும் அங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ பிஃபோர் நீங்கள் வரத்துக்கு முன்னாடியும் நீங்கள் செக்இன் பண்ணலாம், வந்ததுக்கப்புறம் ஹோட்டலை நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் செக்இன் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கான ஒரு ஈஸியஸ்ட் வேதாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது. ஏலகிரி மலையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு லைக் போட் ஹவுஸ் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஸோ வந்து இறங்குற பஸ் ஸ்டாப்பே பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் இருக்கும். ரொம்ப அழிஞ்சு திரிஞ்சு போக வேண்டிய அவசியமே கிடையாது. பஸ்ஸு எங்கே நிற்குதோ அதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் இருக்கும். அங்கேயே நிறையா கடைகள்லாம் இருக்கும். அண்ட் ரைட் சைடு பார்த்திங்கன்னா பார்க் இருக்கும். இந்த 2 விஷயம் ரொம்ப. அதுக்கடுத்து நிலாவூர் ரொம்ப ஃபேமஸானது. ஏலகிரி மலையில் வந்து பார்த்திங்கன்னா நிலாவூர்னால் ரொம்ப அழகான, அதுவும் பலாப்பழத்துக்கு பஞ்சமே இருக்காது, பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு விஷயமும் இந்த ஏலகிரியில் நல்லாவே இருக்கும். ஸோ போட் ஹவுஸ், ஸ்டே அண்ட் பார்க் அண்டு போட்ஸ் பார்க் இருக்கும். நிறையா அட்வென்ச்சர்ஸ் கேம் இருக்கும். அண்ட் வந்து கேம்ஸ் வந்து நிறைய ஹோட்டலில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் விசாரித்து வந்து நீங்கள் வந்து ஸ்டே எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து சைக்கிளில் வரவங்களா இருந்தாலும் சரி, 2 வீலரில் வரவங்களா இருந்தாலும் சரி, பஸ்ஸில் வரவங்களா இருந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, சேஃபாக வரணும். ஏன்னா இந்த ரோட்டில் பொறுத்தவரைக்கும் நிறையா குரங்குகள் இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்கும். குரங்குலாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாதீங்க. எல்லா
மலைகள்லையும் போட்டிருக்கு தான். ஸோ விலங்குகளுக்கு சாப்பாடு உணவளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். அண்ட் ரைட் எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் எடுத்தே ஓட்டுங்க, ரைட் எடுக்காதீங்க. எந்த மலை இதெல்லாம் இருந்தாலும் சரி. ஸோ லெஃப்ட் எடுத்து ஓட்டுறது நமக்கும் சேஃபு, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் சேஃபு. போன 2 வாரத்துக்கு முன்னே தான் பார்த்திங்கன்னா கரடி வேறு உள்ளே வந்துருந்துச்சு. 2 கரடி உள்ளே வந்துருந்துச்சு. அதில் வந்து சின்னதாக ஒரு காயம் அடிபட்டுருச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் லோக்கல் கைடு தான் அவங்க. ஸோ அவங்களுக்கு சின்னதாக ஒரு அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் மக்கள்லாம் சேர்ந்து அந்த கரடியை வந்து விரட்டி விட்டுட்டாங்க. ஸோ அப்போத்துலேருந்து கொஞ்சம் ஒரு பதட்டமாகவே இருக்குது. என்னடா இது கரடி வேறு வந்திருக்கு, எப்பட்றா நாம் போகும்போது இறங்கிருமோ அப்படின்ற ஒரு பதட்டமும் இருந்துட்டு எல்லாமே போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ராவலில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா லைக் வந்து 2 வீலர்லேயோ காரில் வந்தீங்கன்னா ஒரு 7th பெண்ட் வரையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தைல மரம் தான் இருக்கும். ஸோ இந்த தைல மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து தேன், ஸோ மலை தேன் இருக்கும், நார்மல் தேன் எல்லாமே கூடு கட்டிகிட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி மலை வந்து உச்சிக்கு நீங்கள் போக போக பார்த்திங்கன்னா தைலத்தோட வாசனை வந்து உங்கள் மூக்கு அப்படி தொலைக்கும். ஸோ வேறு லெவல் அந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு ஸ்மெல் பண்ணும்போது உங்களுக்கே அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ சில பேருக்கு தைலம் பிடிக்காது, சில பேர் தைலம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மலையில் வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது, ஏலகிரி மலையை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த தைலம் வேறு லெவலில் இருக்குங்க. அதோட ஸ்மெல், அதுவும் மழைலாம் பெஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், அந்த நேரத்தில் அந்த ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும். அப்படியே மெதுவாக வண்டியை ஓட்டிகிட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டே போகிறது, அது ஒரு தனி அழகு தான். அதை வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பார்வை 7th இதில் தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசிட்டிங் இருக்குது. பட் அந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது ஒரு டைம் தான் ஓப்பனில் இருக்கும், சில டைம் வந்து க்ளோஸில் இருப்பாங்க. ஸோ இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற இடம். ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், நல்லா ரசிக்கிற தன்மையாகவும் இருக்கும். அதே மாதிரி நைட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் இருக்கும். ஸோ மேலே இருந்து கீழே பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் நல்லாவே இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ லைட்டிங் வந்து ஊரில் வந்து லைட் இருக்கும் இல்லையா, மேலேருந்து பார்க்கும்போது சும்மா மின்னு அந்தந்த இடத்துல லைட் எறிவது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து திருப்பத்தூர் சுற்று வட்டாரத்தில் யாருனா இருக்கீங்க, இந்த ஃபீல்டில் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மலை லைட்டாக தூரிச்சு அப்படின்னாவே வண்டி எடுத்து நேராக ஏலகிரிக்கு தான் போவோம். ஜஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா வடை, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரிலாம் வாங்கிடுவோம். ஸோ வாங்கிட்டு போயிட்டு ஒரு சென்டரில் ஒரு 7th பெண்டுலேயோ இல்லை 8th பெண்டுலேயோ போயிட்டு அங்கே நின்றுன்னு ஒரு க்யூரியாசிட்டி லைக் நமக்கே ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி அங்கே நின்று அந்த சுட பஜ்ஜி போண்டாவெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இயற்கையான அந்த மலை சாரல் ரசிச்சுட்டு அந்த க்ரீனஸை ரசிச்சுட்டு நான் அப்படியே பார்த்துட்டு மனசை ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இது எங்களுக்கு ஒரு பழக்கமான ஒரு விஷயம். ஏன்னா நியர்பை இருக்கிறனால நாங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ ரைடிங் வந்து நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு அமைதியும் ஒரு சாந்தத்தையும் கொடுக்குன்றது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ட்ராவல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ ட்ராவல் வீடியோ போடுங்க ப்ரோ, மலைகள்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம எந்த ஊருக்கு போகலாம், ஸோ அடுத்தது எந்த மாதிரி ஒரு மலை பிரதேசத்துக்கு போகலாம், எந்த மாதிரி ஊருக்கு போகலாம், எந்த மாதிரி ஒரு டேமுக்கு போகலாம், எந்த மாதிரி ஃபுட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு கருத்துக்களை சொன்னீங்கன்னா எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கண்டென்ட் போடுறதுக்கு, ஏன்னா கண்டென்ட் தர்றது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கண்டென்ட்டாக இருக்குது. பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் போடணுன்றது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம ஏலகிரிக்கு போனோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்து, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்து, அதுவும் மழை வந்துட்டுருக்கு. இந்த சீசன் வந்து மழை வந்துட்டுருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம க்ரீனிஷ், மழை விட்டு தூறது வந்து அந்த ரைடிங்கில் என்னன்னு சொல்லலை, அந்த அளவுக்கு இருக்குது. வேறு லெவலில் ஒரு இதாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ஏலகிரி போனீங்கன்னா இந்த ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஒரு நாள் ட்ரிப்புக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ஏலகிரி பக்காவாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக போவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சீன் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ஆல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆன் டைமுக்கு உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் வீடியோ வரும். ஏன்னா நாங்கள் அங்கங்கே அப்பப்போ போவோம். ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ கரண்ட்டாக அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான், சப்போஸ் நியர்பை எங்கன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு போயிட்டு அங்கே வந்து பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆன் டைமில் போவீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன். பாய் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் தேங்க்யூ.